இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க எடுத்துருவீங்க? இப்போ ஷேர் முன்னாடி மாமா சொல்லியிருந்தாங்க ரொம்ப வந்துட்டு வெளியில வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துட்டு எப்படி சூஸ் பண்ணி படிச்சீங்க அப்படிங்கிறது மட்டும் ஷேர் பண்ணுங்க. என் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சது ஒரு 1.5 years ஆச்சு. இந்த இடத்துல நான் ரெக்கார்டட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லி எனக்கு நானே ஒரு 2 hours டார்கெட். நான் என் ஃப்ரெண்டு குருவன் அந்த நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஒர்க் போவோம். அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்போ ரெக்கார்டில் போகிறோம் தான் இந்த டைம் கிடைக்கும் போது தான் ரெக்கார்ட் கிளாஸஸ் நாங்கள் பார்ப்போம். அந்த ஒரு நாளைக்கு 2 hours டார்கெட் எடுக்கணும். சேம் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். அண்ட் லாஸ்ட் 5 months மட்டும் நாங்கள் ஆஃபீஸில் லீவ் போயிருந்தேன். அவங்க ரொம்ப சென்டர்ஸாக வந்து அதை சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய ஸ்டடீஸ் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த 5 months நான் வந்து ரிவிஷன் நல்லா இருந்துச்சு. அண்ட் டிசிசிஐ டீம் வந்து எனக்கு ரிவிஷனுக்காக நிறைய ரிவியூஸ் போடணும். ஸோ அது நான் யூஸ் பண்ணிக்கிறதுனால எனக்கு நிறைய டைம் சேவ் ஆச்சு. இப்போ பிஎஸ்சி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்திருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. மேஜரா எந்த ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க? அது பிடிச்சிருக்கு. ரவி சார் அந்த ரவி சார் கிளாஸ் பண்ண மணி சார், ராஜேஷ் சார், இவங்க கிளாஸ் நான் எடுத்துருந்தேன் சேம் பர்சன். ஸோ அவங்க கிளாஸ் வந்து ரொம்பவே எங்கேஜிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து கான்செப்ட்ல வந்து எந்த ஒரு டவுட்ஸ் இல்லாமல் கிளாரிட்டியோட இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்க 3 ஃபேக்கல்டிஸ் கூட நீங்க என்ன ஷேர் பண்ணலாம்? எனக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எஸ்எஃப் ரவி சார் சார் இந்த கான்செப்ட் வந்து எஸ்எஃப்மே வந்து சப்ஜெக்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். பட் சார் கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு கொடுத்த கிளாரிட்டி வந்து ஸ்பார் பெட்டர். அது வந்து வேற யாருக்கும் கம்பேர் பண்ண முடியாது. எனக்கு அவ்வளோ நாலேஜ் வந்து கிடைச்சது சொன்னது. எஸ்சிஎம் ராஜேஷ் சார் அவரும் எல்லாம் கோர் பேப்பர்ஸ் அந்த ரொம்ப டஃப்பான பேப்பர்ஸ் ஸ்கோரிங் பேப்பர்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. பட் எனக்கு அதை அவங்க ஃபில் பண்ணும்போது எனக்கு பேப்பர் எழுதுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு அதனால எந்த ஒரு எமோஷனல் சிம்ஸும் கிடைக்கல. எனக்கு நான் ஃபுல்லாவே எங்கே இருந்தா இருந்துச்சு. அவங்க கிளாஸ் பார்த்தா எனக்கு இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணா இது என்னோட ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சு. அந்த இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கும்போது மணி சார் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே கவர் பண்ணும். எனக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் எதுவும் மிஸ் பண்ணல, கான்செப்ட்ஸ் எதுவும் மிஸ் பண்ணலன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் பண்ணி முடிச்சேன். அப்படியே எம்காம் பண்ணும்போதே ஐஸ்டபிள்யூ வந்து எக்மோர் அந்த இதான் எனக்கு இப்பவும் அந்த இன்ஸ்டியூட் மாண்டியத் ரோட்ல இருக்கிறது. அப்பவும் அதே தான், என்ன நேம் மட்டும் மாறி இருக்கு. அப்ப நான் ஐஸ்டபிள்யூ இப்போ வந்து சிஎம்ஏ, வேற ஒன்றும் சேஞ்ச் இல்லை. நான் இங்க வந்து தான் நேர்ல வந்து நிறைய அப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு நான் காமர்ஸ் எடுத்ததுனால அந்த லைனுக்கு வந்துட்டேன். ஆனா அதுவும் முடியல. இவன் வந்து என்ன எடுக்கணுமான்னு கேட்ட உடனே நீ வந்துட்டு காமர்ஸ் எடு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. உண்மையிலேயே நான் இது இப்படி சந்தோஷப்பட்டது இல்லை.